வணக்க மக்களே! இப்ப நம்ம 6வது, 7வது, 8வதுல கலை திருவிழால என்னென்ன போட்டிகள் இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 18 வகையான போட்டிகள் இருக்கு. அதுல ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டுதல் 45 நிமிஷம், பானை ஓவியம் 60 நிமிஷம், களிமண் சிற்பம் 60 நிமிஷம், மணல் சிற்பம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம், செதுக்கு சிற்பம் 90 நிமிஷம், ரங்கோலி 60 நிமிஷம்னு குடுத்துருக்காங்க. செதுக்கு சிற்பம்ங்கிறது நம்ம காய்கறி, சோப்பு, மெழுகு எல்லாம் வச்சுக்கிறது. இதெல்லாம் தனி தான். அவங்க சிங்கிளா கலந்துக்கக்கூடிய போட்டிகள் தான். அடுத்து பாட்டு போட்டின்னு எடுத்துக்கிட்டா செவ்வியல் நம்ம கிளாசிக்கல் சொல்றோம் இல்லையா? அதுல தனிப்பாட்டு 5 நிமிஷம், நாட்டுப்புற பாடல் 5 நிமிஷம், வில்லு பாட்டுலேருந்து ஒருத்தர் வந்து மெயின் பாட்டு பாடுறதுக்கும் 4 பேர் நம்ம சப்பா இருப்பாங்கல்ல. அ ஆ தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா. ஒரு பாடுறதுக்கும் பின்பாட்டு பாடுறதுக்கு 4 பேர சேர்த்து நம்ம 10 பேர் அதுல சாரி 5 பேர் இருக்கலாம். 10 நிமிடங்கள் நடக்கும். நடனம். நடனம் எடுத்துட்டா நாட்டுப்புற நடனம் தனி இருக்கு. 5 நிமிஷம். நாட்டுப்புற நடனம் குழு இருக்கு. குழு போட்டிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4லேருந்து 9 பேர் வரைக்கும் இருக்கலாம். குழு போட்டி எதுவா இருந்தாலும் இதுல அப்படி கலந்துக்கலாம் நடனத்த பொறுத்தளவுல. ஆனா மத்த போட்டிகள்ல இருக்கிற குழு போட்டிகளுக்கு உண்டான மெம்பர்ஸ் வந்து மாறுவாங்க. எல்லாமே டான்ஸ பொறுத்தளவுல தனி டான்ஸா இருக்கட்டும், இல்ல குழு டான்ஸா இருக்கட்டும் எல்லாமே 5 மினிட்ஸ் தான். நாட்டுப்புற நடனம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ். பரதநாட்டியம் 5 மினிட்ஸ் தனி. குழுவா இருந்தாலும் 4 to 9 மெம்பர்ஸ் 5 மினிட்ஸ். ஃப்ரீ ஸ்டைல் சொல்லுவாங்க. பிற வகை நடனம் சொல்லுவாங்க. அதுவும் 5 நிமிஷம். திருப்பி அதுவே குழு வந்து 4லேருந்து 9 பேர் வரைக்கும் இருப்பாங்க. 5 நிமிஷம். மைமிங் குடுத்துருக்காங்க இந்த தடவ. பலகுரல் பேச்சு மிமிக்ரி இருக்கு குழந்தைங்களுக்கு. முன்னாடிலேருந்தே இது கன்டின்யூ ஆயிட்டே இருக்கு. பாவனை நடிப்பு மைமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, தனி 3 நிமிஷம். பலகுரல் பேச்சு மிமிக்ரி வந்து 3 நிமிஷம். குழு நாடகம் இருக்கு. குழு நாடகம் குறைஞ்சது 5 பேராவது அதுல இருக்கணும். 5 பேர் இருக்கணும். 10 நிமிஷம் வந்து நம்ம பண்ணலாம். குழு நாடகம் எல்லாத்துக்கும் இந்த தடவை தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இளையோர் திறன் தான். இளையோர் திறன் சார்ந்த போட்டிகளா தான் இது எல்லாமே இருக்கணும். இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லுப்பாட்டு எடுத்தோம்னா, நம்மளோட இளைஞர்களோட திறமை எது எதுல இருக்குங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைச்சு எழுதி, அது சம்மந்தமான ஒரு வில்லுப்பாட்டு நம்ம தயாரிச்சிருக்கோம். ஃப்ரீ ஸ்டைல்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய யங்ஸ்டர்ஸ் நெறைய விஷயத்துல சாதிச்சிருக்காங்க. அந்த சாங்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம கட் பண்ணி போடலாம். மைமிங்ல நெறைய பண்ணலாம். மிமிக்ரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காமனாமே என்ன பண்ண வருதோ அந்த மாரி நம்ம பண்ணிக்கலாம். குழு நாடகமும் அந்த மாரி நம்ம கதைய சூஸ் பண்ணிக்கலாம். பானை ஓவியம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய யங்ஸ்டர்ஸ் சாதிச்சிருக்காங்க. இல்ல உங்களோட திறமைகள் என்ன இருக்கோ, அத வந்து பானை ஓவியத்துல காட்டலாம். இந்த மாரி தங்களோட திறமைகள வெளிக்காட்டலாம். இந்த வருஷம் 6, 7, 8ல நீங்க என்ன போட்டியில கலந்துக்க போறீங்க? நீங்க ஆல்ரெடி வந்து சூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல இதுக்கு முன்னாடி கலைத் திருவிழால கலந்துக்கிட்டு பிரைஸ் வாங்கியிருந்தீங்கன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வருஷம் என்ன போட்டியில கலந்துக்க போறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வருஷம் கலைத் திருவிழா வெற்றி பெற்று கலையரசி விருது வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய ஆசையா இருக்கு. நெறைய குழந்தைகள் இந்த வருஷம் வாங்குங்க. நெறைய பேர் கலந்துக்கோங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேற இருக்கு. அது இருந்தாலும் நம்மளோட குழந்தைகள ஊக்குவிக்கிறது நம்மளோட ஆசிரியர்களோட கடமை. அதேபோல குழந்தைகள கலந்துக்க வச்சு அதிகப்படியான குழந்தைகள கலந்துக்க வச்சு, குழந்தைகளோட திறமை அதாவது இளைஞர்களோட நம்மளோட திறமையை வெளிக்காட்டுவோம். தேங்க் யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.